ஹாய் மக்களே, இன்றைக்கி ஸ்கெலிட்டன் ஃப்ளவர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஸ்கெலிட்டனா? இந்த பூ எலும்புக்கூடு மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பூ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த பூவோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான். ஆனால் இந்த பூ மழையில் நனையும் போது மட்டும் பார்த்திங்கன்னா டோட்டலாக கிளாஸ் மாதிரி மாறிடுங்க. கண்ணாடி பூக்கள், நம்ம படம் பேர் தான் கண்ணாடி பூக்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயுமே கண்ணாடி பூக்கள்னு ஒரு பூவே இருக்குங்க. அதுதான் இந்த ஸ்கெலிட்டன் ஃப்ளவர். இந்தியாவில் இந்த பூ பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் இந்த பூ கிடையாது. இந்த ஜப்பான், சைனா, அமெரிக்கா இந்த 3 பிளேஸில் மட்டும்தான் இந்த பூ இருக்குது. அதுவும் ரொம்ப கூலிங்கான டைமில் மட்டும்தான் இந்த பூ பூக்குமா. எப்போதுமே இது கண்ணாடி மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. மழை பெய்யும் போது மட்டும் இது கிளாஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஒயிட் கலரில் மாறிடும். எதனால் இதுக்கு ஸ்கெலிட்டன் ஃப்ளவர் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும்போது அந்த ஃப்ளவரில் உள்ள இதழோட அமைப்பு பார்த்திங்கன்னா நரம்பு அப்படியே தெரியுங்க. அந்த நரம்பு பார்த்திங்கன்னா எலும்பு போல் காட்சி அளிப்பதனால இதுக்கு ஸ்கெலிட்டன் ஃப்ளவர்னு பேர் வச்சுருக்காங்க. மற்ற பூலெல்லாம் ஏன்டா இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது, கிளாஸ் மாதிரி மாற மாட்டேங்குது, வேறு கலரில் மாற மாட்டேங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூவில் உள்ள இதழில் உள்ள செல்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இருக்குங்க. அதனால இந்த பூ அதோட சேஞ்சஸை கொண்டு வருது. இதனால் சயின்டிஸ்ட் இந்த பூக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தாவரங்களின் பச்சோந்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் கேம்லியோன் ஆஃப் தி ஹூட்ஸ் அப்படின்னு இந்த செடிக்கு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ்.